கர்த்தரின் காலடிகள் நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள் கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள் நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள் தலையிலே முள்முடிகள் கைகளிலே ஆணிகள் முகத்தினிலே கையறைகள் முதுகினிலே கசையடிகள் என்னாலே தானே ஐயா உமக்கு இந்த சிலுவை மரணம் எதற்காக என்று கேட்டேன் உனக்காக என்று சொன்னாய் உமது உயிர் பிரிகின்றது மனித குலம் அழுகின்றது உமது உயிர் பிரிகின்றது மனித குலம் அழுகின்றது மனித குலம் அழுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். என்னோடு பேச வேண்டும் எதற்கு இந்த சிலுவை பயணம் உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம் உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம் எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது நம் உறவு பிரியாது. முதல் நிலை தீர்ப்பிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிலாத்துவின் மௌனம் இயேசுவுக்கு 3 மணி நேரம் முள்முடியை குத்தி பார்த்தது, சிலுவையை சுமத்தி பார்த்தது. நமது ஆயிரம் மௌனங்கள் அப்பாவிகளை சிலுவையில் ஏற்றிக் கொண்டிருக்கின்றன. உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி, அதற்காகவே இவ்வுலகிற்கு வந்தேன். யோவான் 18:37. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும் எதற்கு இந்த சிலுவை பயணம் உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம் உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம் எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது நம் உறவு பிரியாது. இரண்டாம் நிலை சிலுவை சுமத்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிறிய சிலுவைக்குள் ஒட்டி கிடந்த சிந்தனைக்கு எட்டா சக்தியை உலகிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் இயேசு. கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் அருள் பெற்றுள்ளீர்கள். பிலிப்பியர் 1:29.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. நம் உறவு பிரியாது. மூன்றாம் நிலை, முதன்முறை கீழே விழுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறரின் சுயநலத்தால் எத்தனையோ முறை நாம் வீழ்த்தப்பட்டாலும் இன்னும் ஒரு துளி நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் கல்வாரி பயணம். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமும் நம்பிக்கை கொள்கிறார். யோவான் 12:44. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. நம் உறவு பிரியாது. நான்காம் நிலை, தேவதாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு கவிஞன் கூறுகிறான், அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம் என்று. இவ்வளவுதானா நாம் அன்னையிடமிருந்து பெறுவது? இதற்கும் மேலாக அன்னையிடமிருந்து உலகை மீட்க உயிர் தியாகம் செய்யும் துணிவையும் வாங்கலாம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவர். மார்க் 3:35. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. நம் உறவு பிரியாது. ஐந்தாம் நிலை, சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
வலிதான் உலகின் உண்மையான ஆசிரியன். வேதனை தருவது வாழ்வின் சரியான போதனை. அன்பின் வலியை உணர்ந்து கொள்ள அயலானாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறேதும் இல்லை. யோவான் 15:13. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலேதானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. நம் உறவு பிரியாது. 6ஆம் நிலை. வெரோனிகாள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முகங்கள் நபர்கள் விட்டுச் செல்லும் அடையாளங்கள், அவை வரலாறு சொல்லும் கல்வெட்டுகள். கல்வாரி நாயகனின் முகம் துடைத்த வெரோனிகா வரலாற்றில் தன் பெயரையும் பதிவு செய்தார். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். மத்தேயு 10:28. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலேதானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. நம் உறவு பிரியாது. 7ஆம் நிலை. 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைமகன் இயேசுவின் இதயத்தில் இன்னும் இரக்கமும் மன்னிப்பும் நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்க எழுகிறார் வலியை நோக்கி. வலியை ரசித்துக் கொள்வோம், விழுந்து கற்றுக்கொள்வோம். உங்கள் பொருட்டு துன்புறுவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். கொலோசியர் 1:24. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலேதானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது.
பிரியாது. எட்டாம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கலங்கி போயிருந்த எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் அளித்தது போன்று இன்றைய பெண்களுக்கு என்ன தர விரும்புகிறோம்? பெண்களுக்கு இன்றைய உடனடி தேவை சட்ட ரீதியான அணுகுமுறை அல்ல, ஆறுதல், இயேசுவின் உண்மை ஆறுதல். பச்சை மரத்துக்கே இவ்வளவு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு எவ்வளவு செய்வார்கள்? லூக்கா 23:31. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. நம் உறவு பிரியாது. ஒன்பதாம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வலிக்காமல் வாழ்வு கிடையாது, சுமக்காமல் சிலுவை கிடையாது, காயப்படாமல் வெற்றி கிட்டாது. விழுந்து எழுந்தவர் இயேசு. இந்த ஒரு முறை மட்டுமென்று எத்தனை முறை விழுந்து கொண்டே இருப்போம்? சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். யாக்கோபு 1:2. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. நம் உறவு பிரியாது. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கிழிந்த ஆடை உடுத்தும் ஏழை பெண்களுக்கு அது அவமானம். பல கிழிச்சல்களுடன் ஆடை உடுத்தும் பணக்கார பெண்களுக்கு அது ஆடம்பரம். நிர்வாணத்திற்கு நியதிகள் நிர்ணயித்த கடவுள் ஆடை இழந்து ஆதாரமாய் நிற்கிறார். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:24. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலே தானே நண்பா
எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது, நம் உறவு பிரியாது. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒவ்வொருவர் வலிக்கும் வல்லமை உண்டு, ஒவ்வொருவர் துன்பத்திற்கும் திராணி உண்டு. நெருங்கியவர்களின் மரணம், விபத்தில் கண்முன் நிகழ்ந்த பெரிய இழப்பு, நோய்களின் கொடூர மரணம், இவற்றிற்கெல்லாம் பதில் இல்லாமல் இல்லை. தன் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. லூக்கா 14:27. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது, எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது, நம் உறவு பிரியாது. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எதிர்கால புரட்சியின் நம்பிக்கை வாரிசு பிரபாகரனின் 12 வயது மகன் பாலச்சந்திரன் கையளவு ரொட்டி துண்டை தன் கடைவாயில் ஒதுக்கிய பாலகனின் இதயத்தை துப்பாக்கி குண்டுகள் துளைக்கப்பட்ட புகைப்படம் உலகமெங்கும் வெளியானது. வியப்போடு நோக்கிய விழிகளில் மரண பயம். துப்பாக்கி புரியாத, ஆயுதம் அறியாத 12 வயது பாலகனின் சடலம் நமக்கு உணர்த்துவது எல்லாம் நிறைவேறிற்று என்ற இயேசுவின் வார்த்தைகளை. ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். மத்தேயு 10:28. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது, எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது, நம் உறவு பிரியாது. 13ஆம் நிலை. தேவதாயின் மடியில் இயேசுவின் சடலத்தை கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 12 வயதில் மகனை தொலைத்தது முதல் சிலுவையில் சிதைக்கப்பட்டது வரை கடவுளின் விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றிய தாய் இறந்த மகனை தாங்கிக் கொண்டிருக்கிறார். உலகமே ஒதுங்கினாலும் தாயின் உறவு மட்டும் நம்மை என்றும் தாங்கிக் கொண்டிருக்கும். சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவனின் ஆசி கிடைக்கும். சீராக்கின் ஞானம் 3:8. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. நம் உறவு பிரியாது. 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆயிரம் ஆண்டுகளாய் அழுத்தி வைக்கப்பட்ட நிலக்கரி ஒரு நாள் வைரமாய் மின்னத் துவங்கும். உரிமை குரல் கொடுத்ததால் கொல்லப்பட்டார்கள் பலர். ஆனால் அவர்களின் கொள்கைகள் யுகங்களுக்கும் அழியாமல் நிலைத்து நிற்கும். கோதுமை மணி விழுந்தால் ஒழிய பலன் நிற்காது, மாறாக மடிந்தால்தான் பலனளிக்கும். யோவான் 12:24. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. என்னோடு பேச வேண்டும், எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. நம் உறவு பிரியாது. தமிழாளன் புகழ் பாடி தேவாளன் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தமிழாளன் புகழ் பாடி தேவாளன் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. இனி சூழும் துன்பங்கள் இணையாக வரும்போது துணையாகி இணையாழ்பவா. இனி சூழும் துன்பங்கள் இணையாக வரும்போது துணையாகி இணையாழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதன்று, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதன்று குணமாக்க வருவாயப்பா. என்னை உமதாக்கி அருள்வாயப்பா. தமிழாளின் புகழ் பாடி தேவானான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளில் பக்தியோடு பங்கெடுத்திருக்கும் நாம் இதோ இந்த உன்னத கல்வாரி பலியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாமும் ஒன்றாக இணைந்து இந்த கல்வாரி கொண்டாட்டத்தை நினைவு கூற இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு நம் வாழ்விற்கு மீட்பை தருகிறது, நம் வாழ்விற்கு உயிரோட்டத்தை கொடுக்கிறது என்கிற உணர்வோடு இதோ இந்த தெய்வீக பலியில் பக்தியோடு நாம் பங்கெடுப்போம். ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர், நீர் ஒருவரே கடவுள். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றிக் கொள்ள உமது வல்லமையினால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும்.
லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தொங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோழி நின்று என் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்தில் நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலைத்தேனால் நிறைவளிப்பேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதில் அளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் என்கிறது திருப்பாடல் 32:10 இறை வார்த்தை. இரண்டாம் உலகப் போரின் போது ஏராளமான யூதர்களை சிறையில் வைத்து அவன் கொடுமைக்குள்ளாக்கி சித்திரவதைகளை செய்து அவர்களுடைய உயிரில் இவன் மகிழ்ச்சியை கொண்டாடினான். அப்படி சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் ஒருவர்தான் விக்டர் பிராங்க்லின். அவர் ஒரு ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்தவர், யூதர், உளவியல் அறிஞர். இவரை சிறையில் அடைத்த போது ஏற்கனவே இறந்த நிலையில் இருந்த ஒருவருடைய கந்தல் ஆடையை எடுத்து இவருடைய ஆடையை களைந்து இந்த கந்தல் ஆடையை அவருக்கு உடுத்தினார்கள். இந்த கந்தல் ஆடையை அணிந்து கொண்ட விக்டர் பிராங்க்லின் யதார்த்தமாக அவருடைய பாக்கெட்டுள் கையை விட்டு பார்க்கிறார். அதில் ஒரு துண்டு சீட்டு இருக்கிறது. பிரித்து பார்த்தபோது, இஸ்ராயலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்று எழுதப்பட்டிருந்ததாம். அன்பிற்குரியவர்களே, நாட்கள் பல கடந்த பிறகு, அந்த சிறையில் இருந்து அவர் விடுதலை பெற்று வந்த பிறகு இவ்வாறு குறிப்பிடுகிறார்: இருள் அடைந்திருந்த என் வாழ்வு இந்த வார்த்தைகள் தான் எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது, ஆறுதலை கொடுத்தது, துணிவை கொடுத்தது என்று சொல்லி இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது என்று அவர் எடுத்து கூறினாராம். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, திருச்சட்ட அறிஞர், நன்றாகவே அவருக்கு மறைநூலை பற்றி தெரியும், சட்ட திட்டங்களை பற்றி தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட ஆண்டவரையே சோதிக்கும் நோக்குடன், ஆண்டவரே போதகரே, முதன்மையான கட்டளை எது என்று கேட்பதை பார்க்கிறோம். ஆண்டவரும் தயங்காமல் உடனடியாக, நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர், உன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்று எடுத்து கூறுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம் முழுமையான அன்பு யாரின் மீது என்றால் நம் ஆண்டவரின் மீது. எல்லாவற்றையும் முழுமையாக ஆண்டவருக்கு செலுத்துவதற்கு நாம் முன்வர வேண்டும். அவரை தவிர இந்த உலகில் வேறு எந்த சொந்தமும் பந்தமும் நமக்கு நிலையாயிருப்பதில்லை. எல்லா அன்பும் ஒரு நிலையில் நம்மை விட்டு பிரிந்து விடுவதாக, போய்விடுவதாக, ஏமாற்றுவதாக, போலித்தனமானதாக இருக்கிறது. ஆனால் இறை அன்பு மட்டும்தான் போலியானது அல்ல, நம்மை ஏமாற்றுவது அல்ல. ஆம் அன்பிற்குரியவர்களே, அத்தகைய முழுமையான அன்பை நம் மீது பொழிபவர் நம் ஆண்டவர். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அவர் உளமாற உன்னை அன்பு கூறுகிறார். நான் இஸ்ராயலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி போல் மலருவான், லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி, அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எவ்வாறு ஆசிர்வதிக்கிறார், அவர்களுடைய வாழ்வை ஆசிர்வதிக்கிறார், அவர்கள் எவ்வாறு நன்றாக வளர்ச்சி பெற வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார் என்று இந்த இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. நம்முடைய இறை அன்பு மிகவும் எளிதான ஒன்று. ஆலயத்திற்கு வருவது, ஜபமாலை ஜபிப்பது, திருப்பலிகளில் பங்கெடுப்பது, இன்னும் இக்காலத்தில் சிலுவை பாடுகளில் முழுமையாக கவனம் செலுத்தி பாடுகளில் பங்கேற்பது, ஆராதனையில் ஆண்டவரை போற்றி துதித்து மகிமைப்படுத்துவது என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கும். இறைவன் மீது முழுமையான அன்பு செலுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, ஒன்றை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இறை அன்பு என்பது பிறர் அன்பில்தான் நிறைவு பெறுகிறது, பிறர் அன்பில்தான் அது முழுமை காண்கிறது. எப்பொழுது நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை நேசித்து அன்பு செய்து வருகிறோமோ அப்பொழுதுதான் இறை அன்பானது முழுமை பெறுகிறது. அதுதான் இரண்டாவது கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவரின் மீதும் அன்பு கூறுவாயாக. ஆம் என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை மனித வாழ்வினுடைய முழுமையை எடுத்து கூறுகிறது. இறைவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுகிறது. இறை அன்பு என்பது பிறர் அன்பில்தான் நிறைவு காண்கிறது என்பதை எடுத்து கூறி
மனித வாழ்விற்கு அன்புதான் அடிப்படை என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. இதையே முதல் வாசகம் எவ்வாறு சொல்லுகிறது என்றால், ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். அறிவு தெளிவு உள்ளவர்கள், ஞானம் மிக்கவர்கள் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய அன்பு எதில் நிறைவு பெறுகிறது என்றால், நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளில் நிறைவு பெறுகிறது என்பதில் அவர்கள் தேர்ந்திருப்பார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இது எப்படிப்பட்டதென்றால், எரிபலிகளை விட வேறு பலிகளை விட மேலானது என்று சொல்லுகிறார். இதையே 1 யோவான் திருமடலிலே 4வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தன் கண்முன் உள்ளே சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது என்று சொல்லுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இறைவனை அன்பு செய்வதும் நம் உடன் வாழும் பிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதும் ஒரு கட்டளை மட்டுமல்ல, அது ஒரு அனுபவம் என்பதை புரிந்து கொண்டு நம்பிக்கை, துணிவு, வல்லமை தருகின்ற இறைவார்த்தையின் மீது, இறைவன் மீது நம்பிக்கை கொள்வோம். ஆமீன். மனம் தரும் மனதில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறந்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறந்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறந்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீ என்று நான் எங்கு செல்வேன். மனம் தரும் மனதில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவனவாகி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி
ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த உன்னத தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா இறை மக்களை ஆசிர்வதியும். அன்பு தகப்பனே, அவருடைய உள்ளங்களிலிருந்து வெளிப்படுகின்ற அன்பு உம்மீது முழுமையாய் வெளிப்பட்டு அவர்களுடைய வாழ்வில் அது ஆசிர்வாதமாய் மாறுவதாக. ஆமென். அன்பு தகப்பனே, உம்மை அன்பு செய்வது போலவே உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளையும் நேசித்து அன்பு செய்து வாழக்கூடிய அருளை தாரும். ஆம், என் அன்பு ஆண்டவரே, அப்பா, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பணியிலும் எங்களோடு உடனிருந்து வழிநடத்துவீராக. ஆபத்துகள், தீங்குகள், இன்னல்கள், இடையூறுகள் எதுவும் எங்களை நெருங்கி வராமல் உமது புடை சூழ்ந்த அன்பு கரம் எங்களை என்றென்றும் பாதுகாப்பதாக. வானத்தூதர்களும் புனிதர்களும் எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்துவார்களாக. ஆம், அன்பு தகப்பனே, அப்பா, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். எனது செல்வமே இயேசுநாதா, உன் அன்பில் நனைந்தேன் இதயநாதா. எனது செல்வமே இயேசுநாதா, உன் அன்பில் நனைந்தேன் இதயநாதா. உன்னை அடைந்திடவே யாவும் இழந்து விட்டேன். உன்னில் கலந்திடவே உலகை மறந்து விட்டேன். எனது செல்வமே இயேசுநாதா, உன் அன்பில் நனைந்தேன் இதயநாதா. எனது செல்வமே இயேசுநாதா, உன் அன்பில் நனைந்தேன் இதயநாதா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவன் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவன் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீ தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத் தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
கடவுளை முழு இதயத்தோடு அன்பு செய்வதும் தன்னைப் போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எல்லா பலிகளையும் விட மேலானது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகிறோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான பிரசன்னத்தில், உயிருள்ள பிரசன்னத்தில், வாழ்வு தருகிற பிரசன்னத்தில் இணைந்திருக்கிறோம். ஆம், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ உனக்கு நான் ஆறுதலை தருகிறேன். உன்னை நான் அன்பு செய்கிறேன். உனக்கு தேறுதலை தருகிறேன். இந்த வாரம் முழுவதும் நீர் பெற்றுக்கொள்ளுகிற இந்த உன்னத ஆசீர் உமக்கும் உம் குடும்பத்திற்கும் எல்லா காலங்களிலும் ஆபத்துகள், தீங்குகள், விபத்துகள் இன்றி முழுமையாய் உம்மை புடை சூழ்ந்து பாதுகாப்பதாக. ஆம், என் அன்பு ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போகிறோம், உடைந்து போகிறோம், என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறோம். அப்பா, உம்மை போற்றுவதின் வழியாக, உம்மை துதிப்பதின் வழியாக, இதோ இந்த ஆராதனையிலே பக்தியோடு பங்கெடுத்து உம்மை ஆராதிப்பதின் வழியாக நாங்கள் இறையருளை பெற்றுக் கொள்ளுகிறோம், இறை வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறோம், இறை சக்தியோடு வாழக்கூடிய ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு, ஆம் அன்பு ஆண்டவரே, உம்மை விட்டா எங்களுக்கு யாரு ஏசப்பா, உம்மை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லை ஏசப்பா என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலில் பக்தியோடு பங்கெடுத்து இறையாசிரை பெற ஜெபிப்போமாக. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோப்பின் தெய்வமே, இறங்கி வாரும் அப்பா, எழுந்தருளி வாரும் ஆண்டவரே. உம் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி எங்களுடைய வாழ்வு வளமாக நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க உம்முடைய ஆசிர்வாதத்தினால் துணிவு மிக்கவர்களாய்
நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழக்கூடிய அருளை தரும்படியாக உம்மிடத்திலே வேண்டி நிற்கிறோம். உம்மை பற்றிக் கொள்ளுகிறோம். இதோ எங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவீராக, எங்களை ஆசிர்வதித்து சாட்சி உள்ளவர்களாய் வாழச் செய்வீராக. இந்த அருளுக்காக உம்மிடத்திலே வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே, வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையிலே ஒரு உன்னதமான கருத்துக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இதோ மியான்மர் நாட்டிலே ராணுவ ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழலிலே ஏராளமான உயிர்கள் கொல்லப்படுகிறது. மக்கள் இன்னலிலே துன்பத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிம்மதியற்ற சூழ்நிலையில், அமைதியற்ற சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதோ அருட்தந்தை அவர்களே, எங்களுக்காக ஜெபிப்பீராக. இந்த இடத்திலே அமைதி திரும்ப, நிம்மதி திரும்ப, எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நாங்கள் நலமோடு வாழ எங்களுக்காக வேண்டுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்ன இதோ அந்த இடத்திலிருந்து வந்த கூக்குரல் ஆண்டவர் முன்பாக ஒலிக்கிறது. ஆண்டவரே அமைதியை தாரும், ஆண்டவரே நிம்மதியை தாரும், ஆண்டவரே அவர்களுக்கு சாந்தத்தை தாரும் என்று சொல்லி இதோ இந்த உருக்கமான நேரத்திலே ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்திலே அந்நாட்டு மக்களுக்காக, அந்த நாட்டு அமைதி திரும்பக்கூடிய சூழலுக்காக நாம் சிறப்பாக வேளையிலே வேண்டி ஜெபிப்போமாக, வேண்டி ஜெபிப்போமாக. அன்பிற்குரியவர்களே, பரவோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல
ஏசையா. ஆண்டவருடைய உன்னதமான இந்த சந்நிதியில் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதம் சமர்ப்பித்து உன்னத இறையருளை ஆசீரை இவ்வாரம் முழுவதும் பெற்றுக்கொள்ள அர்ப்பணம் செய்வோம். ஆசீரை பெறுவோம். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திருஹிருதயமே, உமது அரசு வருக. உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. நீர் அரசராய் இருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் புனித கன்னிமரியாய் மாசற்ற இருதயத்தின் வழியாக மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமென். வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி இந்நாளுக்குரிய சிறப்பு ஆசிரை பெறுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை மன்றாடும் நம்பிக்கையாளரை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் அவர்கள் உமது அன்பின் கொடைகள் எங்கும் பரவிட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.